என்னடா பண்ணுகிற? நானும் பாத்துட்டு ரொம்ப நேரமா. எங்க தாத்தா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சு என் மண்டையிலேயே கொட்டிட்டாரு. இத நான் எப்படியா பாட வச்சு எங்க தாத்தா நல்ல பேர் வாங்க போறேன். ராஜா, உன் தாத்தா கிட்ட நான் தான்டா நல்ல பேர் வாங்கணும். ஒரு இசை வித்வானுக்கு தெரியாத மேட்ரா? இங்க விடு. வித்வானா? அதே பாடுமா? இருடா, முத சுத்தட்டும். இந்த ஃபிக்ஸிங் பண்ணிட்டு அருமையான பாடல். குடியிருந்த கோயில் தானே? நான் போல பாடுறது இத்தனை வருஷம் நல்லா பாடுறது. அது இது ஏய், ஹலோ, இன்னும் என்னடி வேணும்? டேய் லூசு, எங்கடா இருக்க? உன்னை தேடி வந்து வந்திருக்காங்க. என்னது? ஏக்கா, ரமேஷ் இல்ல? அது எங்க பொறுக்க போயிருக்குதுப்பா. சரிக்கா, வந்தா நான் சொக்கா திரும்ப போறேன், நாளைக்கு தரேன்னு சொல்லுங்க. நீ எங்க போற? நானும் பொறுக்குதாங்க. நிஜமாவே நீங்க அண்ணனை பார்த்து திட்டதான் வந்தீங்க? வேற என்ன? எதுக்கு சிரிக்கிற? இல்ல, நீங்க அப்படியே அம்மா மாதிரி. எங்க அம்மாவும் இப்படிதான். எதா இருந்தாலும் மனசுல வச்சுக்காது, உடனே கொட்டிடும். இல்லைன்னா அதுக்கு மண்டே வச்சிடும். அதுவும் அவங்க ஒன்னா போன்ல சண்டை போடும்போது அவன் கட் பண்ணிட்டான், பினிஷ். அவங்க வீட்டுக்கு போய் கதம் கதம் பண்ணிட்டு வந்துரும். வாமது தோ வந்துட்டாரு நம்ம இதே முள்ளி. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுமா? புரியலையே. உன்னை திட்டமாப்பா. என்னையா? எதுக்கு? ஏண்டா அறிவில்ல உனக்கு? பாக்குறான் பாரு, அறிவு கட்ட முண்டம். என்னாச்சு? என்ன ஆச்சா? எங்க அண்ணன் கூப்பிட்டா உடனே கிளம்பி வந்துருவியா? ஒருத்தர் வீட்டை கூப்பிடுறாங்கன்னா ஏன் கூப்பிடுறாங்க, எது கூப்பிடுறாங்க இது கூட தெரியாதா? நாய், எருமை, குரங்கு, அங்க என்ன பாத்துட்டு இருக்க? கழுத. என்ன மது, என்ன திட்டன்னு சொல்லிட்டு என் கதையில ஒரு அனிமல்ஸ் பேரா சொல்லுகிற? உன்ன ஏதாச்சும் பேசுன வாய் உடைச்சிருவேன். தொடப்ப கட்ட பறந்து வரும். தொடப்ப கட்ட பறந்து வருமா? லைக் ஹாரி பாட்டர்? ஏய், இங்க பாரு, அவ இருக்காளேன்னு பாக்குறேன், இல்லன்னா கண்டுபாடி திட்டிடுவான். முஷ்டியா? இல்ல இன்னும் இருக்குதா திட்டுறதுக்கு? சோடாதா வேணுமா? தண்ணி வேணுமா? வாமா, குடி, முதல்ல குடி. சூப்பர். கொடி மது. பரவாயில்ல, வாய் வச்சு குடி மது. முறை என்ன மச்சான்? ஏண்டா போன் பண்ண எடுக்க மாட்டேன். போன் சைலண்ட்ல போட்டுருந்தா. யாரு உங்க? சுடரொலி பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கடா. நம்ம கடை பக்கம் தான் விசாரிச்சு வந்தாங்க. விடுவோமா? அதான் தொக்கா தூயின்னு வந்துட்டேன். நீ போய் சீக்கிரம் ரெடி பண்ணு. ஏண்டா முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அவன் நைட்டில இருக்காடா. டேய், அதனால என்ன? நீ தானே சொல்லுவ பொண்ணுங்களை அவங்க வீட்டுல நைட்டில பார்த்தா சம்மாளுக்கு வேற. அதெல்லாம் ஒண்ணாவாது. நீ போய் ரெடி பண்ணு போ. சரி சரி, வா சொல்லு. வாண்ணா, வாங்க தம்பி. 10 நிமிஷத்துல வணக்கம். வணக்கம் தம்பி. உட்காருங்க. நீங்க தான் பொண்ணோட அண்ணன். வணக்கம். பரவாயில்ல, ஏறி உட்காரு. என் பேரு ஆறுமுகம். நான் மார்க்கெட்ல சின்னதா சொந்தமா ஒரு பழக்கடை வச்சிருக்கிறேன். இவன் என் பையன். இவனுக்கு வாட்டர் கேன் சப்ளை பண்ற ஏஜென்சி வச்சு கொடுத்துருக்கிறேன். மாசம் ஒரு 20-30 வரும். என்னடா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி உங்க தங்கச்சி எங்கேயோ பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பார்த்தானா. அப்போ உங்க தங்கச்சி ஒரு கண்ணு தெரியாத வயசான பெரியவருக்கு கையை பிடிச்சி ரோட கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கா. அப்படிதானடா? இன்னொரு நாள்
ரோட்ல ஒரு நாய்க்குட்டி மலையில் நனைஞ்சு நிக்கும் போது அதை தூக்கி தலையை தோட்டி விட்டு குடிக்க சூடா பாலை வாங்கி கொடுத்துருக்குறா. அதுல இருந்து ரொம்ப பிடிச்சு போச்சான். காலேஜுக்கு போகும்போது வரும்போது பார்த்தப்பா, ஆனா பேசலங்கிறான். பரதேசி பயப்பிள்ளைங்க இந்த காலத்துல இப்படி ஒரு பசங்க. இது என்னங்க பிஸ்கோத்து? 3 வருஷம்லாம் ஒரு பொண்ணுக்கு தெரியாமலேயே அவ பின்னாடியே போய் லவ்வ சொல்லாம சுத்தின லூசு பசங்க எல்லாம் இன்னமும் இருக்கானுங்க. என்ன தினத்தந்தியில வர கன்னித்தீவு கூட கலருக்கு மாறிடுச்சு. இவனுங்க இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்லயே லவ் பண்ணிட்டுக்கிறானுங்க. என்னமோ சொல்றீங்க தம்பி. சரி, எப்படி பண்ணலாம்? தம்பி பேர் என்ன? சொல்லுங்க. கலையரசன். சின்ன வயசுல வச்சிட்டாங்களா? வெளியே சும்மா பேசி கடையில வேலை செய்யற பையனா? அது தங்கச்சிக்கு மேல படிக்கணும்னு ஆசை. பைத்தியமா மச்சா உனக்கு? சுடர் படிக்கலாச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது, எல்லாத்துலயும் பெயிலு. இல்லைங்க, அது கொடுக்குறதுல இஷ்டம் இல்லை அவளுக்கு. இந்த மதர் தெரேசா மாதிரி சமூக சேவை செய்யறதுலாம் இன்ட்ரெஸ்ட். சமூக சேவையா? நானா நீ தோபார் நான் தான் ஆர்டிகல் அன்னை தெரசா பத்தி எழுதினாலும் அட்டப்படத்துல கேத்ரின் தெரசா தான் தேவைப்படுது. ஃபேக்ட். ஐயோ, அவன் சொல்றது சரிதானே தம்பி? நடைமுறை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. காலம் முழுக்க கூடயே வச்சுப்பியா? யோசிச்சு பாரு. நல்லா கேளுண்ணா. அது காலம் முழுக்க கூட வச்சுப்பேனா? ஏய், நான் ஏன் கூட வச்சுக்க போறேன்? என் தங்கச்சியை என் வினோத்துக்கு தான் கட்டி கொடுக்க போறேன். கிளம்பியா? என்னடா பேசிட்டு இருக்க? நீ வாய் மூடுறா. வைக்க மாட்டா உனக்கு? யோ, நீ எந்திரி. என்னடா உளர்ற? இது ஆகிற கதை இல்ல. நான் தான் வேண்டான்னு சொன்னல. கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறியா? நான் ஒரே நிமிஷம் கல்யாணம் பேசுவாங்க, என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு. கலை சொல்றதுக்கு போட்டு வச்சுக்க. கலை நான் சொல்றது கேள்டா. டேய் டேய் கலை கலை ஐஸ் சாப்பிடுறீங்களா? ஐஷே உன கொல்ல போறேன். டேய் புரளி, அறிவு இருக்கா உனக்கு? ஏய், பின்ன என்ன? ரோட்ல தங்கச்சி நாய்க்கு பால் ஊத்திச்சான், அதை பார்த்து ஒரு லவ் வந்துச்சான். நிறைய டப்பிங் படம் பாப்பா பழகுது காட்டுப்பாய். அதுக்கு பிடிக்கல சொல்ல வேண்டியதாண்டா. என்ன இது கோத்து விட்ட? சுடர் என்ன பண்ண கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? ஏன்டா அப்படி சொன்ன? சொல்டா. என் தங்கச்சி உள்ள லவ் பண்ணடா. போதுமா? உன்னதான் பிடிச்சிருக்கான். விளையாடாத மச்சான். ஏய், நிஜமா தான்டா சொல்றேன். நான் சாவு கூடாதுன்னு மது வீட்டுக்கு போய் கெஞ்சினல்ல, அதெல்லாம் கேட்டு உன்னை புடிச்சு போச்சான். கவுந்துருச்சு. நீ அது கூட தங்கச்சியா பழகிறது பிடிக்காம தான் உன் மேல எரிஞ்சு உழுது. தெரியாம உன்னை லவ் பண்றா மச்சான். மது டேய் வினோதே, வினோத் கிட்ட நீதான் சுடர் பத்தி பேசணும். நான் ஏன் போய் பேசணும்? கோச்சிட்டு போனா போறான். என் தங்கச்சி விட நல்ல பொண்ணு கிடைக்குமா அவனுக்கு? நான் போய் அவன்கிட்ட எல்லாம் கெஞ்ச மாட்டேன். வினோத் உன் லவ்க்காக என்கிட்ட கெஞ்சல, கஷ்டப்படல. உன் தங்கச்சிக்காக நீ கொஞ்சம் இறங்கி போனா ஒன்னும் தப்பு இல்ல. என் லவ்க்காகலாம் உங்ககிட்ட எல்லாம் வந்து கெஞ்சல. எங்க நான் செத்துருவோன்னு பயந்து வந்திருக்கானுங்க. வினோத் உன்கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா சொன்னானா? அதான் ஃபுல்லா எழுதி குத்து உன்னை பேச வச்சானுங்களா? அதானே. அதுக்கப்புறம் நீ ஃபோன் பண்ணி கவிதைலாம் சொன்னியே, ஞாபகம் இருக்கா? நான் வைக்கிற பொட்டுல இருந்து நான் போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாத்த பத்தியும் பேசினேன். என்னை விட்டு கொடுக்காம பேசினேன். அவன் ஃப்ரெண்டோட லவ்வை காப்பாத்துறதுக்கு அவனால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவன் எல்லாத்தையும் பண்ணான். காதலுக்கு கண்ணு மட்டும் இல்ல, கருணையும் கிடையாது. 15 வருஷம் காதலிச்சவங்க சேர முடியாமலும் போயிருக்காங்க. நேத்து காதலிச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களும் இருக்காங்க. ஏ வினோத், போதுண்டா. இது மேல எனக்கு கெஞ்ச வைக்காத. டேய் பதில் சொல்றா. இப்ப என்னடா வேணும் உனக்கு? என் தங்கச்சியை தப்பா நினைக்கிற நீ? சரி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவன் உன்னை லவ் பண்றாடா. டேய், லவ்னா என்னடா? எனக்கு தெரியல.
எனக்குள்ள அப்படி எதுவும் இல்ல மச்சான். நீதான் நிலால முகம் தெரியும்னு சொல்ற. ஒரு பொண்ணோட மூஞ்ச பார்த்தா கண்ணு தனியா, காது தனியா, மூக்கு தனியா, வாய் தனியான்னு பாட்டு பாட்டா பேசுற. எனக்கு புரியலடா. இந்த பைக்கை பத்தி கேளு. என்னால சுடுற அப்படி பார்க்க முடியல மச்சான். சரி, உன் முடிவு போய் நீ அவகிட்ட சொல்லு. என்னது? ஏய், நீதான்டா அவன் அண்ணன், போய் பேசு போ. என்னால் முடியாதுடா. லவ் சொல்ல தைரியம் இல்லாம ஒன் சைடா லவ் பண்ணிக்கின்னு கிடைக்காத காதலுக்கு பக்கத்துல இருந்துக்கின்னு தினம் தினம் நான் சாவற மாதிரி என் தங்கச்சியை சாவணுமா? அது எவ்வளவு கொடுமையா இருக்கும்னு இருந்து பார்த்தாதான்டா தெரியும். அவ கண்ணு பார்த்து கூட என்னால பேச முடியலடா. டேய் போடா. சரிடா, அழாத. இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன நீ ஒன்னும் பண்ண வேணாம், என்னால முடியல மச்சி. இப்ப எதுக்கு ஆட்டோ வர சேர மாதிரி முதுகால அழுவுற? டேய் இப்ப என்னடா பண்ணுங்கற? நாளைக்கு ஏதோ எக்ஸாம் எழுத போகணுமா? என்ன கூட்டு போ சொன்னா நீயே கூட்டுன்னு போ. என்ன சொல்லணும்னு நினைக்கிறிய நீ அவகிட்ட சொல்லு. மேடம், நான் சுடர்விழி. வாங்க. இவங்க தான் கவிப்ரியா. இவங்க சுடர்விழி. உனக்காக எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்லாம் வேணாம், வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வாட்டி படிச்சு காட்டுவா? நீங்க क्वेश्चन சொல்லுங்கக்கா, நான் ஆன்சர் சொல்றேன். சைடுல கூடாதா? நீ லவ் பண்ணி பாருடா. காது, கண்ணு, உதடு, சிரிப்பு, அவன் காத்துல பறகுற முடி கூட அழகா துண்டா தெரியும். என்னாச்சு? எதுக்கு நிறுத்திருக்கீங்க? சொல்லுங்க. உங்ககிட்ட ஒன் பாத்ரூம். போங்க. மறுபடியும் என்னாச்சு? திரும்பவும் பாத்ரூம் போணுமா? போங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசு. அதான் பயத்துல பாத்ரூம் போயிடக்கூடாதுன்னு முன்னாடியே போயிட்டேன். இந்த சுடிதார் போன பர்த்டேக்கு நான் வாங்கி கொடுத்தது தானே? ஆமா. இது வரைக்கும் இந்த ட்ரெஸ் 20 தடவை போட்டிருப்பேன். அப்பெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? இப்ப என்ன புதுசா? அப்பெல்லாம் என் கண்ணு உன் கழுத்து கீழே போனதே கிடையாது. ஏய் சீச்சி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. முன்னெல்லாம் சரியா உன் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேன். இப்பதான் கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு தனித்தனியா பார்க்குறேன். இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதான் எனக்கு அது வந்துருச்சு. மறுபடியுமா? போங்க. ஐயே, அது இல்ல, லவ். போதும். சும்மா இந்த கண்ணை பார்த்த, காதை பார்த்த, காதல் வந்துச்சுன்னு இதெல்லாம் சுத்த போய் வண்டி எனக்கு போலாம். ஏய் சுடர, நான் நிஜமா தாண்டி சொல்றேன். ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல உங்களுக்கு. ஒரு பொண்ணு உண்மையிலே பிடிச்சிருந்தா
அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். இப்படி உளர வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு வார்த்தை பொண்டாட்டி சொல்ற ஆசை கொஞ்சம் உண்டாகி என்ன நினைக்குதா, நல்ல வார்த்தை தான். மீச கொஞ்சம் குண்டாகி ரெக்க முளைக்குதா, நரம்பு போட்ட வரம்ப தாண்டி ரத்தம் குதிக்குதா, உறங்கி கிடந்த மனச உலுக்கும் அடிக்குதா, சரி கட்டி உன்னை வைக்கிற பொத்தி சொக்கி நிக்கிற தத்தி, சக்கர கத்தி நெஞ்சில் நிக்கிற குத்தி உள்ள சிக்கிற சுத்தி. சொல்லு மது. என்னாச்சு? வந்துட்டாங்களா? 2 பேரும் போன் எடுக்கலையே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஏச்சி அப்படிலாம் எதுவும் இருக்காது, வந்துருவாங்க. நீ ஏன் ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்காத. மது, வினோத் தான் கூப்பிடுறேன், ஆயிரம் நான் திருப்பி பண்றேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உடனே தெரியணும். நான் மியூட் போட்டு சைலண்டா இருக்கேன். கான்ஃபரன்ஸ் போடுறியா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்? சரி லைன்ல இரு. அறிவு கட்ட முண்டோம், போன் பண்ணணும் தெரியாதா? சாரி மச்சான், பேசிட்டு இருந்தம்மா, நேரம் போனதே தெரியல, அதான் மச்சான் கால் பண்ண மறந்துட்டேன். சரி எங்க இருக்கீங்க? சுடர் என்ன சொன்னா? பேசிட்டேன். சுடரு அவ லவ் ஓகே ஆயிடுச்சுன்னா ஈஸ்வரன் கோயிலுக்கு வரதா வேண்டி இருந்தாலாம். சரி அதான் மச்சான் இப்போ நாங்க ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்துருக்கிறோம். டே வினோத்தே. ஆமா மச்சான், நானும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன்டா. சூப்பர் ரமச்சி. கேட்டுச்சா? என்ன மச்சான் கேட்டுச்சா? ஒண்ணு இல்ல சொல்லு. அப்புறம் ஏகப்பட்ட டெஸ்ட் வச்சா மச்சான். பைக் ஃபாஸ்டா ஓட்டக்கூடாதான், லேடிஸ் பைக் வந்தா சர்வீஸ் பண்ணக்கூடாதான், வெள்ளரிக்காக்கு இங்கிலீஷ்ல லேடிஸ் பிங்கராம்ல அதை கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான் மச்சான். அட்ரா அட்ரா. என் பேர் ரொம்ப பெருசா இருக்கான், அதனால எனக்கு செல்ல பேர் வச்சிருக்கா. டே மச்சான், உன் பேரே இத்துணுண்டு தான்டா, வினோத்னு. கேட்டா கொக்கோகோலா அப்படிங்கிற பேரை சுருக்கி கோக் அப்படின்னு கூப்பிடல, அதே மாதிரி வினோத் அப்படிங்கிற பேரை சுருக்கி வினோ குட்டி அப்படின்னு வச்சிருக்கா மச்சான். ஐயோ மச்சான், இந்த ஃபீலிங் ஒரு மாதிரி செம்மையா இருக்குடா. சின்ன வயசுல இருந்து மச்சான் மச்சான் கூப்பிட்டு இருந்தேன், இப்ப நிஜமாலேயே மச்சான் ஆயிட்ட. சரி சுடர்கிட்ட கூட. அவ எங்க? அவ கோயில 48 தடவை சுத்திட்டு தான் வருவேன்னு கோயிலே சுத்திட்டு இருக்கா. சரி மச்சான், பாத்து வாங்க. சரி மச்சான். ஹலோ மது, வினோத் வச்சுட்டா, நம்ம பேசலாம். ஆனா வினோத் சுடுறதுக்கு ஓகே சொல்லுவான், நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுதான். ஓய், என்ன யோசிக்கிற? இல்ல நாள் சுடரு வினோத்னு ஒரு நாள் போயிடுச்சா? ஒண்ணு வினோதோட பீச்சு மேட்ச் சினிமான்னு போயிடுவேன், இல்லன்னா வீட்டுல சுடரோட சமைக்கிறது சண்டை போறதுல போயிடும். சுடரு எப்போ லேட் ஆனாலும் எனக்கு போன் பண்ணும் தெரியுமா? வினோதும் அப்படிதான். ஆனா இன்னைக்கு 2 பேருக்குமே எனக்கு போன் பண்ணணும்னு தோணல பத்தியா? என்னால தங்கச்சியும் பிரிய முடியல, ஃப்ரெண்டையும் பிரிய முடியல. மாதிரி தனியான மாதிரி இருக்கு. முதல்ல அப்பா போயிட்டாரு, அப்புறம் அம்மா போயிடுச்சு, இப்போ இதுங்க 2 கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். முதல்ல அப்பா அம்மா, இப்ப இதுங்க 2 யாருமே இல்ல மது. நான் சொல்றது இல்ல மது, உனக்கு புரியாது. டேய் என்னடா யாரும் இல்லன்னு புலம்பிட்டே இருக்க? ஏன்னா என்ன சொன்ன? மது, நீ ஏதோ சொல்ல வந்த, என்னன்னு சொல்ல மது, பதில் சொல்லு. நீ என்ன சொன்ன எனக்கு புரியல. இதே முரளி பேசுறா. டேய் விளக்கண்ண, உனக்கு புரியலையாடா தொடப்ப கட்ட. மச்சான் நீயும் லைன்ல இருக்கறியா? எல்லாத்தையும் கேட்னடா. ஏய் முரளி, இதே முரளி. அடி அடி கலப்பே, தூள் கலப்பே. ஏய் 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 ஏய். ஹலோ மது. முரளி, நான் பிரியங்கா பேசுறேன். ஓ
நீங்களா மது கிட்ட பேசுனீங்களா? பேசினேன். இப்பதான் நான் வீட்ல இருந்து வரேன். அங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம் முரளி. அவ போனை புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. என்னாலயும் அங்கிருந்து பேச முடியல. என்ன சொன்னா? நான் நேத்தா சென்னையே வந்தேன். அவ என்ன பார்க்க என் புது வீட்டுக்கு வரேன்னு இருக்கா. உன்னே வர சொல்லிருக்கா. வந்துரு சரியா? சொதப்பிடாத. கண்டிப்பா வந்துடுறேன். வீடு எங்க? எத்தனை மணிக்கு வரணும்? பத்திரிக்கை போட்டாங்களா? இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. மது ஓ அமெரிக்கா மாப்பிளையா? ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாய் தந்ததா பேசுறி. விளையாடாத மது, கேட்டுனே இருக்கேன்ல. நீ சொன்ன மாதிரி நிஜமாவே நான் கெட்ட பொண்ணாயிட்டல. அந்த மாதிரிலாம் இல்ல மது. மது இங்க பாரு, இங்க பாரு அழுவாத. என்ன பார்த்து பேசு. என்னாச்சு சொல்ல? அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இல்ல சொல்ல. நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்ன அன்னைக்கு. அது 2வது தடவை. முதல் வாட்டி எப்போ தெரியுமா? மது கெட்ட பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுல அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஆட்டம் தெரியுமா? நீ கெட்ட பொண்ணு இல்ல மது. வீட்டுல ஒரே சண்டை. எங்க அப்பா என்கிட்ட கேட்காமலே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எனக்கு பயமா இருக்கு. உனக்கு இந்த கஜ ஐடியா குத்துது யாரு? அத நானே தான் யோசிச்சேன். எங்க வீட்டுல ஒரு பப்பி இருக்குல்ல, அது திருநாய் கூட ஓடி போச்சு. நீ கூட அன்னைக்கு பாத்தியே. அது இப்ப குட்டி போட்டிருக்கு. எல்லாமே அவங்க அப்பா ஜாட. எங்க அப்பா ஆரம்பத்துல சுத்தமா பிடிக்கல. வீட்டை விட்டு விரட்டி விட்டுணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அது எல்லாத்துக்கும் பேர் வச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காரு. அத பார்த்துதான். அப்ப என்ன திருநாயின்ற? அப்படி பார்த்தா நான் கூட தான் பொமரேனி நாய். சரி, கல்யாணத்துக்கு 1 மாசம் தான் இருக்க. எப்படி? அதெல்லாம் முடியும். கேட்டுட்டேன். இன்னைக்கு என்ன 13th? அக்கார்டிங் டு பிரியங்காஸ் ஐடியா. நீ என்ன இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன்னால முடியும்னா சொல்லு, இல்லனா போ. ஏய், யார பார்த்து என்ன கேள்வி கேட்ட? என்னாச்சு? தெரியல. ஏன் இப்படி? புரியல. பாரு, நீ எல்லாம் தயவு செஞ்சு மணிரத்னம் படத்துல வர மாதிரி பேசிடாத. அப்படி ஒன்னும் இங்க ரொமான்டிக்கா நடந்துடல. இல்ல, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒன்னும் புரியல. டே டைமா கஜகஜா கான்சென்ட்ரேஷன் முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதான். So sweet. சரி, ஓகே. இட்ஸ் ஓகே. இன்னைக்கு இல்லைனா ஓகே. அப்ப நான் வீட்டுக்கு போலாமா? போலாம். பிரியங்கா, புள்ளைய ரொம்ப அழகா வளர்த்திருக்கமா நீ. நல்ல வருவ. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். என்னன்னா அப்படி பாக்குற? இன்னைக்கு அம்மாவோட இறந்த நாள், 2வது வருஷம் இல்ல. நானே மறந்துட்டேன். சுந்தரேக்கா தான் சொல்லிச்சு. இப்படி மறந்துட்டோமேன்னு ரொம்ப கஷ்டமா போச்சுனா.
நான் வரும்போது பனங்கிழங்கு கச்சா வாங்கினறியா? அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நாம அதை மட்டும் வச்சு சோறு குழம்போடு படையில வச்சிருவோம். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்து இருக்க போற? டேய், உன்கிட்ட தான் பேசுறேன். என்ன? இல்ல மது, இதெல்லாம் தப்பா தெரியுது. ஓ, இது நேத்து தெரியலையா? நேத்து மூளை விவகாரமா தானே வேலை செஞ்சது. அதுவும் எங்க வேலை செஞ்சுச்சு? கொரட்டை விட்டு தானே தூங்கிட்டு இருந்த. திரும்ப திரும்ப அதையே சொல்லாத மது. இப்ப நான் அந்த மூட்லயே இல்லை. நான் வேணா உன் வீட்டுல பேசி பாக்குறேன். இல்ல நான் அந்த அமெரிக்கா மாப்பிள்ள படிச்சு வந்தானே, அவனுக்கு சொல்லி புரிய வைப்போம். நான் அவங்க பெத்த பொண்ணு. நான் பேசுறதே அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. உன்னெல்லாம் ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டாங்க. எனக்கும் தெரியும். நான் புரிய வைக்க பாக்குறேன். இல்லைன்னா கடைசி நேரத்தில் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கல்யாணத்தை நிறுத்த பார்ப்போம். நிறுத்த பாப்போமா? முரளி, என்ன பயங்கரமா டென்ஷன் பண்ணிட்டு இருக்க நீ. இது பாரு, வீட்டுல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. திடீர்னு எங்க அம்மா சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. முதல்ல அவ கல்யாணத்தை நான் பண்ணும், அதுக்கப்புறம் தான் என்னை பத்தி யோசிக்கணும். ஏன்? எனக்கு கூட தான் ஒரு அண்ணன் இருக்கான். எனக்கு முன்னாடி அவன் கல்யாணம் பண்ணிக்கல. நீங்க வேறம்மா. கல்யாண வயசுல வீட்டுல ஒரு பொண்ணு வச்சுக்கின்னு பையன் முதல்ல கல்யாணம் பண்ணா அவன் ஆம்பளை இல்லைன்னு எங்க அம்மா சொல்லிச்சு. ஆமா, இல்லைனா மட்டும். ஏய், நீ ஏண்டி திரும்ப திரும்ப அங்கே வர? எனக்கு வீடு கூட பிரச்சனையா தெரியல, நீ தான் பெரிய பிரச்சனையா இருக்க. ஏன் இப்படி அலையிற? இல்ல இல்ல அப்படி என்ன சொன்ன? அலையறேன்னு சொன்னல? அலையறேன்னு தானே சொன்ன? இல்ல மது, சொன்ன. மது, அலையறேன். ஆமாடா, நான் தான் அலையறேன். போதும் சாமி, ஓ மனசுல நீ எனக்கு இவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு காமிச்சிட்டேன். போதும். சாரி, ஏதோ ஃப்ளோல பேச. ஒரு பொண்ணு தானா வலிய வந்து தன்னை தந்தா கேவலமானவன். உன்னை எவ்வளவு நம்பி இருந்தா நான் இதை பண்ணிருப்பேன். உன்னை புருஷனா நினைச்சதால தானே மூச்சு காத்தை கழுத்துல பட விட்டேன். இதே பஸ்ல எவனாச்சும் தப்பா ஒரு பார்வை பார்த்திருந்தா செருப்பு பிச்சு போற அளவுக்கு அடிச்சிருப்பேன். எங்க அப்பா உன்னை பத்தி சொன்னது கரெக்ட் தான். கடைசியில ஒரு திருநாய் பத்திய காமிச்சல. இன்னொரு வார்த்தை பேசினேன் கொன்றுவேன். திருநாயா நானே? அடிச்சிட்டல. உனக்கு ஒரு தங்கச்சி முக்கியம்னா எனக்கு எங்க அப்பா முக்கியம். இப்ப சொல்றேன், எனக்கு நீ வேண்டாம். எங்க அப்பா சொல்ற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன்னால உருப்படியா தெளிவா ஒரு முடிவை கூட எடுக்க முடியாது. தங்கச்சி தங்கச்சி வாய்க்கு பேசுறல, உன் தங்கச்சி கல்யாணத்தை நீயே கெடுத்து வைப்பாரு. என்னடி சாப விடுறியா? எங்க அம்மா செத்த நாள் கூட மறந்துட்டு உன் முன்னாடி மானம் கேட்டு நிக்கிறேன் பாரு. அளவுக்கு உன் பிரச்சனை தான் பெருசு. எல்லாம் உடனே உடனே நந்துடணும். இன்னைக்கு சொல்ற, நீ எவனா வேணா கட்டியோ. உன் கல்யாணத்துக்கு முன்னாடி முகூர்த்தத்துல என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி நான் காட்டுறேன். இனிமேல் உன் மூஞ்சில நான் முழிச்சேன் செருப்பால் என்னடி. கெட்ட பொன்றி நீ. உன் வாழ்க்கையில நீ பண்ண ஒரே உருப்படியான விஷயம் என்ன லவ் பண்ணதான் சொன்னல. இப்ப நானும் இல்லனா நீ வெறும் ஜீரோ தான். ஜீரோ பாத்துக்குங்க. மது கடையில் உக்காந்துட்டு மது வேணான்ற. ஏன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். ஆமா, என் கல்யாணத்துக்கு அப்படின்னா அவசரம் உடனே நடக்கணுமா? ஆமாண்டா, அவ கல்யாணம் 7 to 9னா உங்களுக்கு 6 to 7:30 நான் தான் ஆகணும். எனக்கு என்னமோ நீ அவசரப்படுற மாதிரி தெரியுது. வரா, நீங்களும் சின்னஞ்சிருச்சுங்க. பக்கத்து வீடு வேற, லவ் வேற பண்றீங்க. டெய்லி என்னால கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்தின்னு உங்களுக்கு தேவடு காக்க முடியாது, புரியுதா? அவனா தடி விடுற தயிர் சாதம் கூட என்ன குருமா வேலை பிளான் வந்து தெரியுமா? அது என் தங்கச்சி சுடுற பத்தி தப்பா பேசாதடா. பாடுறா, தங்கச்சி பத்தி பேசினா தங்கச்சி பூச்சிருக்கு கோவம் வருது. எதுக்கு
கிஸ் தரணும் வா. வெறுப்பேத்தாத முரளி. வாடா வாடா செல்லம் வாடா மது. ஏய் மச்சான் பாடுறா அவனுங்களா. இதுதான் நீ மது மறந்த லட்சணமா? சாரிடா நானும் யூ படுத்து ஏப்படம் ஆயிடும் போல இருக்குது. என்ன மச்சான் எழுதினுங்கிற? பொண்ணுங்களை திட்டி பாட்டு எழுதின்னு இருக்கேன். சரி மதுதானே தப்பண்ணா? பொண்ணுங்க எல்லாரையும் திட்டி பாட்டு எழுதுற? ஐயோ ஆமல்ல. சரி பொண்ணுங்கன்னு வர இடம்லாம் மதுன்னு எழுதுடா. சரி உன் மதுதானே தப்பண்ணா? அப்ப மத்த மதுலாம் கோச்சிக்க மாட்டாங்க? ஐயோ எஸ் மது. டேய் டெலிபோன் டைரக்ட் எடுத்து பாரு. 1000 எஸ் மது இருக்கிறாங்க. எல்லாரையும் திட்டுவியா நீ?